வெரிதாஸ் தமிழ் பணி அன்பு நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தவக்காலம் ஒரு வாழ்வின் அனுபவம் என்ற தலைப்பின் கீழ் கடந்த 5 வாரங்கள் தியானித்திருக்கின்றோம், ஒன்றாக பயணித்திருக்கின்றோம். இந்த தவக்காலங்களில் நமது அனுபவம் என்ன என்கின்ற ஒரு தேடலையும் கேள்வியையும் நமக்குள் எழுப்பியிருக்கின்றோம். இந்த தவக்காலங்களிலே நாம் ஒவ்வொருவரும் பல ஜபங்கள், விருப்பங்கள், தேடல்கள் இவற்றோடு நம்மையே மூழ்கியிருப்போம். விவிலியத்தில் பவுலடியாரின் ஒரு சிறப்பான விருப்பம் என்று உண்டு. அது என்ன என்று பார்த்தால், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் இறைவசனத்திலே அவர் இவ்வாறு சொல்கின்றார்: கிறிஸ்துவையும் அவரின் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும், அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்து இருக்கவும் விரும்புகின்றேன். ஆக இயேசுவின் சாவில் அவரும் பங்கெடுக்க வேண்டும் என்று ஆசித்திருக்கின்றார். இது அவரின் விருப்பம் என்று வெளிப்படுத்தியிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, 1224ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திருச்சபை பெரும் புனிதராக கருதப்படுகின்ற புனித பிரான்சிஸ் அசிசியார் இயேசுவிடத்தில் இப்படி ஒரு விண்ணப்பம் வைத்தார். என்ன விண்ணப்பம் என்றால், ஆண்டவரே, நான் இறப்பதற்கு முன்னால் பாடுகளை என் உடலில் இயன்ற அளவிற்கு, ஆற்றல் உள்ள அளவிற்கு பாடுகளை என் உடலில் அனுபவிக்க ஆசிக்கின்றேன். இது முதல் விண்ணப்பம். இரண்டாவது விண்ணப்பம், எங்களுக்காக நீர் சிலுவையிலே தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு உமது அன்பு இருந்தது. அத்தகைய அன்பை நானும் பெற வேண்டும் என விரும்புகின்றேன் என்கின்ற இந்த 2 விண்ணப்பத்தை வைத்தாராம். அதே நாளிலே அவர் கண்ட ஒரு காட்சி, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சி. தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசு அந்த அசிசியாரை, பிரான்சிஸ் அசிசியாரை தொட்டது போலவும், தொடப்பட்ட அந்த பிரான்சிஸ் அசிசியாரின் கரங்களிலும் கால்களிலும் விழாவிலும் இயேசுவின் 5 காயங்கள் பெற்றதாகவும் வரலாறு சொல்கின்றது. இந்த காயங்கள் எப்படிப்பட்டது என்றால், உள்ளங்கைகளில் அந்த ஆணியின் தழும்பு மட்டுமல்ல, அந்த ஆணியின் மேற்புறம் எப்படி இருக்குமோ அப்படி சதையானது தடித்திருந்ததாம், கைகளிலும் கால்களிலும். அதே போல கையின் மேல்புறத்தில் அந்த கூர்மையான ஆணி வெளியில் வந்து மடக்கப்பட்ட நிலையில் எப்படி இருந்ததோ அதே போல அவரின் தசையானது மடக்கப்பட்டு இருந்தது. அதன் வேதனையை அவர் அனுபவித்திருக்கின்றார். விழாவில் இருக்கக்கூடிய காயத்திலிருந்து தொடர்ந்து இரத்தம் கசிந்து கொண்டே இருந்தது. இதன் வழியாக அவரின் உள்ளாடையும் மேலாடையும் கூட நனையக்கூடிய அளவிற்கு அந்த இரத்த கசிவு இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. ஏகக்குறைய 3 ஆண்டுகள் இந்த இயேசுவின் பாடுகளை அவர் தனது உடலிலே அனுபவித்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, பிரான்சிஸ் அசிசியார் தனது பணிவாழ்வை துவங்குவதற்கு காரணம் என்ன? ஒரு சிறந்த செல்வந்த குடும்பத்தில் பிறந்த அவர் ஏழ்மையை விரும்பினார். கிறிஸ்துவின் ஒப்பற்ற ஒரு சீடராக மாறினார். இதெல்லாம் எங்கு துவங்கியது என்று பார்த்தோம் என்றால், 1206ஆம் ஆண்டு புனித தமியான் என்கின்ற ஒரு துறவற சபை சிற்றாலயத்திலே சிலுவையின் முன்னால் ஜெபித்து கொண்டிருந்த போது சிலுவையில் இருந்து வந்த ஒரு குரல், பிரான்சிஸ், பழுதுபட்டு கிடக்கின்ற என் ஆலயத்தை நீர் சீர்படுத்து என்கின்ற வார்த்தை. ஆக சிலுவையிலிருந்து துவங்கிய அந்த அழைத்தல் அவருக்குள் ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுத்தது. அந்த வாழ்க்கை மாற்றத்தின் அனுபவத்தின் உச்சம்தான் அவர் உடலிலே சுமந்த இயேசுவின் 5 காயங்கள். அதுவும் அது விருப்பப்பட்டதினால் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் வாழ்வின் அனுபவம் என்று தியானித்திருக்கின்றோம்.
எந்த அளவிற்கு இயேசுவின் பாடுகளை நாம் அனுபவித்திருக்கின்றோம். அது உடல் ரீதியாக மட்டுமல்ல, உள்ள ரீதியாகவும். எப்படி இயேசு நண்பர்களால், சீடர்களால் புறக்கணிக்கப்பட்டார், காட்டிக் கொடுக்கப்பட்டார், மறுதலிக்கப்பட்டார். இதெல்லாம் அவருக்கு உடலில் ஏற்பட்ட வேதனையை விட உள்ளத்தில் ஏற்பட்ட வேதனை. நமக்கும் அப்படிப்பட்ட உடல் வேதனை இல்லாமல் உள்ள வேதனை கூட இருக்கலாம். உள்ளம், இரத்தம் கசியக்கூடிய அளவிலே நாம் வேதனைப்படக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்படி என்றால் நாமும் இயேசுவின் பாடுகளில் பங்கு கொள்பவர்கள்தான். அன்பார்ந்தவர்களே, நமது நாட்டிலே, மிகவும் சிறப்பாக தமிழ்நாட்டிலே மதுரை பகுதியிலே பிறந்த ஒரு மனிதன், இந்து குடும்பத்தை சார்ந்தவர். புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வாழ்க்கையை படித்து பிரான்சிஸ் அசிசியார் இயேசுவின் மீது கொண்ட அன்பை அறிந்து அவரும் ஒரு கிறிஸ்தவராக மாறினார். சிறந்த அறிவாளி. பாளையங்கோட்டையில் இருக்கின்ற சேசு சபை துறவிகள் நடத்துகின்ற புனித சேவியர் கல்லூரியிலே ஒரு பேராசிரியராக பணியாற்றியவர். எந்த அளவிற்கு கிறிஸ்துவின் அன்பும் கிறிஸ்துவின் பாடுகளும் இவரை கவர்ந்தது, எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் வாழ்வு பிரான்சிஸை மாற்றியது என்பதை படித்து அறிந்து கொண்ட இவர், நான் ஏன் பிரான்சிஸ் அசிசியாரை போல இருக்கக்கூடாது, நானும் ஏன் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கெடுக்கக்கூடாது என்று முடிவு செய்தார். 1944 ஆண்டு பேராசிரியர் பதவியிலிருந்து முழுமையாக அவர் விடுபெற்றார். விடுபெற்ற அவர் கரங்களிலே விவிலியம், பிச்சை எடுப்பதற்காக ஒரு திருவோடு, ஒரு தட்டு, அவ்வளவுதான். இதோடு கிளம்பினார். யார் அவர்? இன்று திருச்சபை அவரை அருளாளராக உயர்த்திருக்கின்றது. அவர் தனது பெயர் எவ்வாறு அறிவிக்கின்றார் என்றால், பரதேசி பீட்டர் என்று அறிவிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் வாழ்வு இன்றும் பலரை மாற்றிக்கொண்டிருக்கின்றது. பிரான்சிஸ் அசிசியாரை போன்று மட்டுமல்ல, அவர் 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஆனால் இந்த பரதேசி பீட்டர் கடந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இயேசுவின் அனுபவம், அதை தியானிக்க தியானிக்க நான் ஏன் இயேசுவை போல வாழக்கூடாது, நான் ஏன் பிரான்சிஸை போல வாழக்கூடாது என்று அவர் தனது பதவியை விட்டு ஒரு பிச்சைக்காரனைப் போல அவர் ஊர் ஊராக சென்று தான் பெற்ற இயேசு அனுபவத்தை மக்களோடு பகிர்ந்திருக்கின்றார். பேராசிரியராக இருந்தவர். தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, அரமேயம், எபிரேயம் இப்படிப்பட்ட மொழிகளில் புலமை பெற்றவர். இதோடு கூட ஜெர்மன், பிரெஞ்சு, லத்தீன் மேலை நாட்டு மொழிகளையும் கற்றறிந்தவர் இந்த பரதேசி பீட்டர். கை நிறைய சம்பளம், உயர்வான பதவி, மதிக்கக்கூடிய ஒரு வேலை, இதையெல்லாம் விட்டு இயேசுவை போல, பிரான்சிஸை போல வீதி வீதியாக சென்று இயேசுவை பற்றி அறிவித்தார். பல நேரத்தில் மக்கள் அவரை ஏளனம் செய்திருக்கின்றார்கள். ஆனால் அதிலும் அவர் மகிழ்ச்சி கண்டார். காரணம், இயேசுவின் பாடுகளில் பங்கெடுப்பதாக அதை உணர்ந்து கொண்டார். இவர் கடந்த நூற்றாண்டில் நம் நாட்டில், தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர். இதே போல்தான் கடந்த நூற்றாண்டிலே பஞ்சாபிலே சுந்தர் சிங் என்கின்றவர். அவர் ஒரு சீக்கிய குடும்பத்தை சார்ந்தவர். இந்து மதத்தை நன்கு அறிந்தவர். கிறிஸ்தவர்களை எதிர்த்தவர். கிறிஸ்தவ வேதம், விவிலியத்தின் மீது ஒரு கோபம் கொண்டவர். எந்த அளவிற்கென்றால், இளைஞனாக இந்த சுந்தர் சிங் திரு விவிலியத்தை தீயிலிட்டு எரித்திருக்கின்றார் என்று அவரே சொல்கின்றார். இப்படிப்பட்ட சுந்தர் சிங் தனது தாயை இழந்தவராக அவருக்குள் ஒரு தேடலை மேற்கொண்டால். என்ன தேடல்? இறைவன் என்பவர் உண்மையானவரா? இறைவன் எங்கு இருக்கின்றார்? நான் ஏன் இறைவனை பார்ப்பதில்லை என்கின்ற ஒரு நிலை. கிறிஸ்தவர்களை எதிர்த்து பல புரட்சிகளை செய்திருக்கின்றார், துன்புறுத்தி இருக்கின்றார். இப்படிப்பட்ட சுந்தர் சிங்கின் வாழ்க்கையிலே ஒரு நாள் இரவில் ஒரு காட்சி கண்டார். என்ன காட்சி? இயேசு காயங்களோடும் இரத்தங்களோடும் அவர் முன்னால் வந்து நின்று, ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய்? வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என்னை தேடிக்கொண்டிருக்கின்றாயே,
நான் தான் அது என்று தன்னை வெளிப்படுத்திவிட்டு அவர் பார்வையிலிருந்து மறைந்து போனாராம். இதை உடனே தனது தந்தைக்கு சொல்லியிருக்கின்றார் இந்த சுந்தர் சிங். ஆனால் தந்தை அவரை திட்டி இருக்கின்றார். நாம் சீக்கிய வம்சத்தை சார்ந்தவர்கள், நமக்கென்று கடவுள் உண்டு, நீ என்ன பிதற்றுகின்றாயா என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் இந்த சுந்தர் சிங் என்னவானார்? இயேசுவை பற்றி, தான் பெற்ற இயேசு அனுபவத்தை பற்றி மக்களிடத்திலே போதிக்க தொடங்கினார். எந்த அளவிற்கு தெரியுமா? குடும்பமே இவரை கொல்வதற்கு முயற்சி செய்யக்கூடிய அளவிற்கு இவர் நிராகரிக்கப்பட்டார். குடும்பத்திலிருந்து விலகி வந்து ஊர் ஊராக சென்று இயேசுவை போதித்திருக்கின்றார். இந்தியாவில் மட்டுமல்ல, அயல் நாடுகளுக்கும் சென்று தான் பெற்ற இயேசு அனுபவத்தை போதித்திருக்கின்றார். மிகவும் சிறப்பாக திபெத்திற்கு சென்று இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்ற ஆசையிலே பல முறை திபெத்திற்கு சென்றார். பல முறை துன்புறுத்தப்பட்டார், கல்லார் எரியப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், மக்களின் முன்னால் அவர் நிர்வாணப்படுத்தப்பட்டார், சாட்டையால் அடிக்கப்பட்டார். இத்தனை துன்பங்களிலும் அவர் உள்ளுள்ளிருந்த அந்த அமைதியை இழக்கவில்லை, அந்த மகிழ்ச்சியை இழக்கவில்லை. இந்த துன்பங்களையெல்லாம் காட்டிலும் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஆதங்கம் அவருக்கு இருந்தது. இறுதியாக திபெத்திற்கு சென்றார். ஆனால் அவர் திரும்பி வரவில்லை. அவர் அங்கே கொல்லப்பட்டாரா அல்லது இறந்து போனாரா என்கின்ற தெளிவு தெரியாமல் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், இயேசுவின் அனுபவம், இயேசுவின் பாடுகளின் அனுபவம் மனிதர்களை எத்தகையவர்களாக மாற்றுகின்றது. நாம் இந்த இயேசுவின் அனுபவத்தில் பங்கு பெற்றிருக்கின்றோமா? நான் தொடக்கத்தில் சொன்னது போல, உடல் ரீதியான காயங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், மன ரீதியான காயங்கள் நமக்கு உண்டா? நான் அன்பு செய்ததற்காக நான் துன்பப்பட்டிருக்கின்றேனா? நான் நல்லதை செய்து அந்த நல்லதை பெற்றுக்கொண்டவர்கள் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் பொழுது என் மனதில் ஏற்பட்ட துன்பத்தில் நான் இயேசுவின் துன்பத்தோடு ஒருங்கிணைத்து பங்கு கொண்டிருக்கின்றேனா? நாமும் பவுலடியாரை போல இந்த ஒரு விருப்பத்தை கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் உமது துன்பத்தில் பங்கெடுத்து உமது சாவில் உம்மை போல் இருக்க எங்களுக்கு வரமருளும் என்று இந்த வாரம் முழுவதுமாக வேண்டுவோம். இயேசுவின் அனுபவங்கள் நம்மை புதிய மனிதர்களாக உருவாக்கட்டும், புதிய படைப்புகளாக மாற்றட்டும். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.